அனைவருக்கும் வணக்கம். குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் கழுதை நிழல் கதையை கேட்கவிருக்கிறோம். அதாவது ஒரு வணிகர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கழுதையை வாடகைக்கு அமர்த்திக்கிட்டு தன்னோட மளிகை ஜாமான்லாம் அதோட முதுகில் கட்டி எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு வியாபாரத்துக்காக போயிட்டுருக்கிறாரு, விற்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படி போகும்போது அந்த கழுதைக்காரனும் கூடயே வரான். அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கழுதையை ஓட்டிகிட்டு வந்துடலாம் வாடகை வாங்கிக்கிட்டு அப்படின்னு கழுதைக்காரனும் கூடயே வந்துட்டுருக்குறான். இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பாதி தூரம் போனதுக்கப்புறம் வெயில் தாங்க முடியாமல் அந்த வியாபாரி என்ன பண்ணார், சரி கொஞ்ச நேரம் இந்த கழுதையோட நிழலில் உட்காந்து ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கழுதையோட நிழலில் போய் உட்காந்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணான், அந்த கழுதைக்காரன், ஏயா நான் உனக்கு கழுதையை தான் வாடகை கொடுத்தேன், கழுதை நிழலையுமா சேர்த்து உனக்கு நான் வாடகை கொடுத்தேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க நிழலில் உட்காருன்னு? ஏம்பா நிழலுக்கு ஒரு தனி காசாப்பா, அதுக்கெல்லாம் ஒரு காசு கேட்பீங்களா? என்னையா இது ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரி கேட்குறாரு. கேட்டவுடனே அதெல்லாம் கிடையாது, நீங்கள் முதல்ல எட்ட போன்ட்டு இந்த வியாபாரியை தள்ளி விட்டு கழுதைக்காரன் போய் நிழலில் உட்காந்தான். நிழல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வணிகருக்கும் கோவம் வந்துடுச்சு. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, கைகலப்பு சண்டையாகி போச்சு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கின்ற நேரம் பார்த்து இந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம். எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆள் கூட இருந்துக்கிட்டு இந்த மூட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு வெயிட்டெல்லாம் சுமந்துக்கிட்டு வாழறது அப்படின்னு இது தப்பிச்சு ஓடிச்சு. தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அந்த வெயிலில். அந்த கழுதைக்காரன் பார்க்குறான், ஐயோ கழுதை போச்சே அப்படின்ட்டு. இந்த வியாபாரி பார்க்குறாரு, ஐயோ என் வியாபார பொருள் எல்லாம் போச்சே, என் சரக்கெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. ஆக மொத்தம் எல்லாருக்குமே வடை போச்சே.